லைவ் அப்டேட்டே நான் இப்போ ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன் கேளுங்க. அதாவது நம்ம முத்துக்குமரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன், நான் வந்து இப்படி சுண்டவே கிடையாது, நான் சுண்டுறேன் அப்படின்னு சொல்லி சத்யா ஒரு ஆணை வந்து சொல்கிறாங்க. நான் அப்படி உண்மையாலுமே சுண்டியிருந்தேன் அப்படின்னா நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் ராணவ வந்து பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி முத்துக்குமரன் வந்து சுண்டுனா வந்து ரணவ் பார்க்கவே இல்லை, அவன் வந்து அருண் சொல்கிற வச்சுக்கிட்டு அப்படியே வந்து சிக்ஸா அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ப்ரோமோ 3ல் வந்து அந்த சண்டை இருக்கு இல்லையா, அது வந்து பேச ஆரம்பிச்சு அப்படின்னா 1 மணி நேரம் பேசணும் போல இருக்குது. ஏன்னா நம்மளை வந்து பைத்தியம் முடிக்க வச்சிடறாங்க அந்த அளவுக்கு. இந்த அருண் அப்படிங்கிற கேடுகட்டை வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து சண்டை போட்டே இருக்கான். ஆக்சுவலாக இந்த சண்டை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அவன் யூரின் போகணுங்கிறான், அப்போ வந்து என்கிட்ட சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறார் முத்துக்குமரன். அந்த சண்டை வந்து ஆரம்பிக்குது. அதுக்கு இடையில வந்து முத்துக்குமரன் வந்து இந்த மாதிரி வந்து சுண்டிட்டாரு, இந்த மாதிரி பவித்ராவை பார்த்து பவித்ரா அந்த பக்கம் இருக்கார் யூனியன் லீடர் வாங்க அப்படின்னு சொல்லி இப்படி சுண்டி வந்து கூப்பிட்டாரு, அது வந்து மார்க்கிங் பண்ணிட்டார், இப்படி சுண்டி கூப்பிட்டாரு, அது வந்து மார்க்கிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அருண் சத்யா ராணா அவங்க 3 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் வந்து முத்துக்குமரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் அப்படி சுண்டவே கிடையாது, நான் வந்து யதார்த்தமாக தான் வந்து இந்த மாதிரி பேசியிருக்கும்போது இங்கே வாங்க யூனியன் லீடர் அப்படி தான் கூப்பிட்டேன், அதை வந்து அவங்க மார்க்கிங் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அது வந்து தப்பு. அப்படி நான் உண்மையாலுமே மார்க்கிங் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் வீட்டை விட்டு என்ன பண்ணுறேன், நான் வந்து வெளியே போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் கொஞ்சம் ஆக்ரோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சவுண்டு எது சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது சத்யா வந்து பார்த்தா என்ன தெரியாது, ஆனால் ரணவ் வந்து பார்க்கவே இல்லை, நீ சொன்ன வந்து ரணவ் பார்க்கவே இல்லை, அவன் வந்து அருண் சொல்கிறான் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து சிங்ஸா அடிச்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பல சம்பவம் நடந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அருண் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரொம்ப வந்து ரூடாக நடந்துக்கிறான். ரொம்ப வந்து என்னென்னா எப்படியாவது வந்து இதில் சண்டை போடணும். அதாவது முத்துக்குமரன் ஏதாவது வாயை திறந்தாலே வந்து உள்ளே வந்துடுறான். நல்ல வேலைக்கு அந்த இடத்துல வந்து முத்துக்குமரனுக்கு ஆதரவாக சவுண்டு வந்து நிற்கவும் அந்த டப்பா அருண் வந்து பார்த்திங்கன்னா அவனால் பேச முடியல, ஸ்கோர் பண்ண முடியல. ஏன்னா யூரின் போகிறான், சரி கேட்டு போடா அப்படின்னா, சரி மேனேஜர் இந்த ரூல்ஸ் படி கேட்டு தானே போகணும், ஆனால் கேட்டுலாம் போக முடியாது, எங்கள் இஷ்டத்துக்கு தான் நாங்கள் வந்து போவோம், நாங்கள் யூனியன் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாண்டடாக சண்டை இழுக்கிறேன். அப்போ அந்த சண்டையில் உண்டான அந்த இதில் தான் முத்துக்குமரன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவனால் வந்து கேம் விளாட முடியாது அப்படின்னா நீ சட்டையை கழட்டி போட்டு போடா அப்படின்ட்டு இருப்பார். அங்கே தான் பல பிரச்சனைகள் வந்து வெடிச்சு அதிலிருந்தா இந்த மார்க்கிங் அப்படிங்கிற மாதிரி இந்த கேடுகட்டார் வந்து பேசிகிட்டு இருக்கான். பார்க்கலாம், லைவில் பார்த்துட்டு அடுத்து ஒரு வீடியோ இருக்குது என்னென்னா சௌந்தர்யா வந்து அருணை திருப்பி ஒருக்கா செஞ்சு விட்ருக்காங்க, அதை பார்த்துட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.